வணக்கம், நான் உங்கள் ரவி கோவிந்த். ரவியின் ராகங்கள் யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல மாரல் அண்ட் மியூசிக் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதாவது நான் இளம் வயதிலிருந்து கேட்ட ஆன்மீக சொற்பொழிவுகள்ல இருந்து சில மாரல் கதைகளையும், எங்க ஊர்ல இருந்த பெருமாள் சன்னதி பஜனைகள்ல இறைவனுக்காக அடியன் எழுதி இசையமைத்து பாடிய சில பாடல்களையும் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுதான் இதனுடைய நோக்கம். ஆனா இன்னைக்கு சமையல் குறிப்பு போல ஒரு வித்தியாசமான காணொலியை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நாம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவு காலையில இட்லி தோசை, மதியம் சாதம், இரவு இட்லி தோசை அல்லது பூரி, பரோட்டா, இப்படி மாவு சத்து நிறைந்த ஒரே விதமான தாது பொருள்களை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். உடலுக்கு தேவையான எல்லா சக்திகளும் இதுல இருந்து எப்படி கிடைக்கும் அப்படின்றதுனால நம்ம முன்னோர்கள் நமக்கு அந்த சிறுதானிய உணவுகள் எல்லாம் சேர்த்து எப்படி ஒரு சத்து பொருளா தயார் பண்றது அப்படின்னு சொல்லியிருந்ததை உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இதனுடைய அளவுகளை சொல்றேன், நீங்க குறிச்சிக்கலாம். கேழ்வரகு 1/4 கிலோ, கம்பு 1/4 கிலோ, வெள்ளை சோளம் 1/4 கிலோ, மஞ்சள் சோளம் 1/4 கிலோ, வேர்க்கடலை 1/4 கிலோ, பச்சை பயிறு 1/4 கிலோ, கார் அரிசி 1/4 கிலோ, பொட்டுக்கடலை 1/4 கிலோ, சம்பா கோதுமை 1/4 கிலோ, ஜவ்வரிசி 100, பார்லி அரிசி 100, பாதாம் 100, முந்திரி 100, ஏலக்காய் 25. இந்த பொருள்களை ஒவ்வொன்றையும் தனித்தனியா வறுத்துக்கணும். ஒன்னா சேர்த்து வறுத்தா சின்ன பொருளா இருக்கிறது சீக்கிரம் கருகிடும். அதனால தனித்தனியா வறுத்து எடுக்கணும். இப்படி ஒவ்வொரு பொருள்களா கொட்டி தனித்தனியா வறுத்தெடுத்து ஆற வச்சு மிஷின்ல இருந்து அரைச்சி கொண்டு வந்து அதுலயே 2 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு அப்படியே கிளறி சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இதுல மால்ட் தயார் பண்றது எப்படின்னா, தேவையான அளவுக்கு பால் எடுத்து காய்ச்சி இந்த பவுடரை நேரா போடக்கூடாது, அது கட்டி பிடிச்சிரும். தண்ணியில போட்டு கரைச்சி அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலக்கிக்கிட்டே இருந்தா ஒரு 2-3 கொதி வந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளை சர்க்கரையோ அல்லது சர்க்கரையே வேணாம் அப்படின்னு சொன்னா உப்பு மட்டுமே கூட போட்டு ஒவ்வொரு நாளும் நாம எடுத்துக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இடைவேளை நேரத்துல இதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடலுக்கு தேவையான ஒரு சமமான சக்தி கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. ராதே கிருஷ்ணா.